இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, நேத்து ஜெய்ப்பூரில என்ன கான்செப்ட் பார்த்தோம்? லாஸ்ட்டா டிராவர்சிங் பார்த்தோம். தானே? டிராவர்சிங் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பேரண்ட், சைல்டு, நோடு அப்படின்னு. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்சிருப்பீங்க தெரியுமா கான்செப்ட்? அதே கான்செப்ட் தான் திருப்பி ஜேகுரிலையும் படிப்பீங்க. ஆனா என்னன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிக்கும்போது அதே கான்செப்ட்டுக்கு நம்ம ஒரு நிறைய செட் ஆஃப் லைன்ஸ், நிறைய லைன்ஸ் கோடு எழுத வேண்டியது இருந்திருக்கும். ஆனா அதே இதை நீங்க ஜேகுரில எழுதும்போது கோடு வந்து கம்மியா இருக்கும். நிறைய பேர் இது காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. காம்ப்ளெக்சிட்டி எனக்கு பர்சனலா அப்படி தோணுது. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் ஜேகுரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்சுட்டு இது படிக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா லைன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதை விட இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைன்ஸ் கம்மியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான். ஓகே. சோ ஜேகுரில வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறது மிஸ்க். மிஸ்க் அப்படின்னா என்னன்னா மிஸ்செலேனியஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்செலேனியஸ் மெத்தட் பேரை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கே, கஷ்டமா இருக்குமா அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்னதுதான். ஒரு என்ன படிக்க போறோம்னா எப்படி ஈவென்ட்ஸ்ல ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் படிப்போம். அதே மாதிரிதான் மிஸ்செலேனியஸ் மெத்தட்ஸ்ல நிறைய மெத்தட்ஸ் படிப்போம். ஒவ்வொரு மெத்தட்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறது பார்ப்போம். சோ இந்த சைஸ் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ லென்த் இதுக்கு பதிலா லென்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு எலமெண்ட் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைஸ் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டு லென்த் ப்ராப்பர்ட்டி இப்ப யூஸ் பண்றாங்க. மத்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அப்படி அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் லைன் பை லைன் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு கோட் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறோம். அவ்வளவுதான். சோ எப்படி இத ஒவ்வொரு லைன் பை லைன் கோட வச்சு நம்ம பாக்குறது அப்படின்னா, இதுல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னன்னா மிஸ்செலேனியஸ் மெத்தட்னா இட்ஸ் லைக் அ மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை கெட் பண்றதுக்கு, அட்டாச் பண்றதுக்கு. இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல எந்த கான்செப்ட் மாறினா டோம் யூஸ் பண்றீங்க தெரியுமா? டோம்ல மேனிபுலேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு எலமெண்ட்ட செலக்ட் பண்ணுவீங்க. அந்த எலமெண்ட்டுக்குள்ள இன்னர் HTML யூஸ் பண்ணி புதுசா ஏதாவது டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணனும்னா இன்சர்ட் பண்ணுவீங்க. ஆர் அதர்வைஸ் ஏதாவது அலர்ட் மெசேஜ் ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வந்து அங்க ஷோ பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் a DOM மேனிபுலேஷன் மாதிரி தான் மிஸ்செலேனியஸ் மெத்தடும். ஆனா அதுல நம்ம டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஒரு 2 3 லைன் கோட் எழுத வேண்டியது இருக்கும். இங்க ஜஸ்ட் டேட்டா ஈச் கெட் அப்படின்னு சிம்பிளா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்ப நீங்க நார்மலா ஒரு எலிமெண்ட்ட கெட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எப்படி டோம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கெட் பண்ணுவீங்க? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கெட் பண்ணுவீங்க. ஆனா இங்க சிம்பிளா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கெட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி கெட் பண்ணிடலாம். ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மெத்தட்ஸா யூஸ் பண்ணி உங்களோட கோடோட லைன்ஸ சின்னதாக்குறது தான் இந்த மிஸ்செலேனியஸ் மெத்தடோட மெயினான பர்பஸே அதான். சோ அத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா டேட்டா மெத்தட். சோ டேட்டா மெத்தடுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு கோட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ டேட்டா மெத்தட்னா என்னன்னா டேட்டா மெத்தட்ல நீங்க 2 ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஒண்ணு ஒரு எலமெண்ட் ஒரு பர்ட்டிகுலர் பி டேக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பி டேக்ல உள்ள கண்டென்ட்ட கெட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க அந்த கண்டென்ட்ட எடுத்துட்டு போய் வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்குள்ள அட்டாச்சும் பண்ணலாம். 2மே பண்ணலாம். அட்டாச்சும் பண்ணலாம், கெட்டும் பண்ணலாம். எது யூஸ் பண்ணி? டேட்டா மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகே. ஒரு எலமெண்ட்ட செலக்ட் பண்ணி அதுல உள்ள டேட்டாவ கெட்டும் பண்ணலாம். அந்த கெட் பண்ண டேட்டாவ எடுத்துட்டு போய் இன்னொரு எலமெண்ட்ல அட்டாச்சும் பண்ணலாம். சோ டேட்டா மெத்தட்ல 2 பெனிஃபிட் இருக்கு. ஓகே. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நான் உங்களுக்கு அந்த மெத்தட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எஸ். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா 2 பட்டன் வச்சுக்க போறேன். ஓகே. ஒரு பட்டனை கிளிக் பண்ணா டேட்டா கெட் ஆக போகுது. இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஐ மீன் டேட்டா வந்து ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்ல போயிட்டு கெட் பண்ணி அட்டாச் பண்ண போறோம். இன்னொரு எலமெண்ட் அதை வந்துட்டு கெட் பண்ண போகுது.
இந்த மாதிரி ஒரு 2 பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பட்டன் என்ன பண்ணும்? ஒரு டேட்டாவ கெட் பண்ணி அத ஒரு கன்டென்ட்க்குள்ள போய் அட்டாச் பண்ணும். 2வது மெத்தட் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த கெட் பண்ண டேட்டாவ எடுத்துட்டு வந்து நமக்கு ஷோ பண்ண போகுது. சோ இதுக்கு ஒரு ஐடி நேம் குடுத்துக்கலாம். எல்லாமே இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கும். நேத்தே எல்லாமே எக்ஸாம்பிள்ஸா பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா, அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கும். சோ நான் 2 ஐடி நேம் குடுத்துட்டு அண்ட் தென் ஸ்கிரிப்ட் டேக் ஓபன் பண்றேன். ஓகேவா? ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் jQuery எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வெயிட் a minute. jQueryல அந்த லிங்க காப்பி பண்ணி போடணும்ல. அந்த லிங்க் அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுப்பேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கிரிப்ட் டேக்குள்ள ஃபர்ஸ்ட் jQuery கமாண்ட் யூஸ் பண்றதா தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். டாலர் அந்த டாக்குமெண்ட் ரெடி ஆயிட்டா அப்படின்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்றோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டாலர் ஹேஷ் ஆஃப் பட்டன் 1. சோ பட்டன் 1 தானே கெட் பண்ணணும். சோ பட்டன் 1 கெட் பண்ணி அதை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகணும்? டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஆம், ஒரு டேட்டாவை நான் அட்டாச் பண்ண போறேன். என்ன ஓகே. அதுக்கு வந்துட்டு அந்த டேட்டாவை அட்டாச் பண்றதுக்கு ஒரு டிவ் தேவை. ஓகேவா? எம்டியா ஒரு டிவ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டிவ்வுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு டேட்டாவை அட்டாச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த டிவ்ல இருந்து அந்த டேட்டாவை கெட் பண்ண போறேன். நான் ரெண்டுமே பண்ணலாம்னு சொன்னல. ஒரு டிவ்வுக்குள்ள நீங்க போயிட்டு எலமெண்ட்டை அட்டாச்சும் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து அந்த டிவ்ல இருந்து கெட்டும் பண்ணலாம். அதுவும் பண்ணலாம், அட்டாச்சும் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அட்டாச் பண்ண போறோம். அட்டாச் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடும். ஓகேவா? எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட்டுக்குள்ள நான் அட்டாச் பண்ண போறேனோ அந்த எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த செலக்டார் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்றேன். சோ அத அந்த டிவ்க்கு வந்து ஐடி நேம் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா இப்ப டிவ்னே ஆக்சஸ் பண்றேன். ஓகே. ஐடி நேம் வச்சும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ டைரக்டா நான் டேக் நேமே ஆக்சஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டேட்டாவை அந்த டிவ்வுக்குள்ள போய் அட்டாச் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவுக்கு ஒரு நேம் வைக்கணும். என்ன டேட்டா ஐ மீன் இது வந்துட்டு வேல்யூ கிடையாது. அந்த டேட்டாவோட வேல்யூ கிடையாது. அந்த டேட்டாவோட நேம். ஒரு கிரீட்டிங்கிற ஒரு டேட்டா. ஆக்சுவலி நமக்கு இங்க என்ன அட்டாச் ஆகாதுன்னா கிரீட்டிங் அப்படின்னு அட்டாச் ஆகாது. இந்த நான் அட்டாச் பண்ண போற வேல்யூவோட நேம் கிரீட்டிங். ஆனா நான் ஆக்சுவலா என்ன வேல்யூவை நான் அட்டாச் பண்ண போறேன்னா வெயிட் இப்ப நான் என்ன வேல்யூ அட்டாச் பண்ண போறேன்னா ஹலோ வேர்ல்ட். இதுதான் நான் அட்டாச் பண்ண போற வேல்யூ. பட் இந்த வேல்யூக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஐ மீன் என்னோட டேட்டாக்கு நான் ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். நீங்க டேட்டாவை அட்டாச் பண்றதா இருந்தாலும் சரி, டேட்டாவை கெட் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த டேட்டாக்கு ஒரு நேம் வச்சுதான் கெட் பண்ணணும் இல்ல அட்டாச் பண்ணணும். நம்ம அதோட வேல்யூ வச்சு கெட் பண்ணி அட்டாச் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இதுதான் என்னோட ஆக்சுவல் டேட்டா. நான் அட்டாச் பண்ண போற டேட்டா. அதுக்கு ஒரு நேம் நான் கிரீட்டிங்னு வச்சிருக்கேன். ஓகேவா? நீ அனுப்பிவிடலாம் அந்த அடுத்து என்னது அப்படின்னா நம்மளோட டேட்டாவை இப்ப அட்டாச் பண்ண டேட்டா. இப்ப ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிரும்? டிவ்ல போயிட்டு இந்த டேட்டா அட்டாச் ஆயிரும். என்ன டேட்டா? ஹலோ வேர்ல்டுங்கிற இந்த டேட்டா. அதுக்கு என்ன நேம் வச்சிருக்கோம்? கிரீட்டிங்னு நேம் வச்சிருக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அங்க என்ன வேல்யூ அட்டாச் ஆயிருக்கோ அது என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. நான் அதை கெட் பண்ணி அலர்ட் மெசேஜ்ல ஷோ பண்ண போறேன். நீங்க ஒரு பேராகிராஃப்ல கூட ஷோ பண்ணலாம். தப்பு இல்ல. ஒரு பேராகிராஃப் எம்டி பேராகிராஃப் கிரியேட் பண்ணி இங்க நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஒரு பேராகிராஃப்ல கூட ஷோ பண்ணலாம். தப்பு இல்ல. ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜா ஷோ பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா
பட்டன் 2 கிளிக் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகணும், அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ ஹேஷ் TTN2 டாட் கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும். ஓகேவா? கிளிக் பண்ணும்போது ஃபங்க்ஷன் அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. என்ன ஈவெண்ட் நடக்க போகுது? ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆக போகுது. சோ அந்த அலர்ட் மெசேஜ்ல என்ன ஷோ ஆக போகுது? அலர்ட் மெசேஜ் நம்ம ஷோ பண்றோம்னா வழக்கமா என்ன பண்ணுவோம்? அலர்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு இதுல நம்ம என்ன மெசேஜ் டைப் பண்ண போறோமோ அதை இங்க எழுதுவோம். பட் இப்போ என்னோட அலர்ட் மெசேஜ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த டிப்புக்குள்ள நான் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணிருக்கேன்ல, அதுதான் என்னோட அலர்ட் மெசேஜ்ல ஷோ ஆக போகுது. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இவ்வளவு நேரம் நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணேன். இப்போ அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிருக்க டேட்டாவை அதுல இருந்து கெட் பண்ணி அலர்ட் மெசேஜ்ல ஷோ பண்ணணும். சோ அப்படி கெட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, டிப்புக்குள்ள உள்ளதுதானே கெட் பண்ணணும். சோ டாட் என்ன மெத்தட்? டேட்டா மெத்தட் யூஸ் பண்ணி தான் கெட் பண்ண போறோம். சோ எப்படி கெட் பண்ணணும் அப்படின்னா, டேட்டாவை கெட் பண்ணும்போது டைரக்டா அதோட வேல்யூவை கெட் பண்ணாம, அந்த வேல்யூக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம்ல, கிரீட்டிங். அந்த கிரீட்டிங்கிற நேம் வச்சு கெட் பண்றோம். ஓகே, சோ வழக்கமா நீங்க அட்டாச் பண்ணும்போது 2 பாராமீட்டர் இருக்கும். ஒண்ணு ஒரு நேம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள வேல்யூ. நீங்க கெட் பண்ணும்போது ஒரே ஒரு பாராமீட்டர் தான் இருக்கும். ஒன்லி அந்த அந்த நேம் மட்டும் தான் இருக்கும். அந்த வேல்யூவோட நேம் மட்டும் தான் வச்சுதான் நம்ம கெட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஒரு டேட்டாவை அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் தென் அந்த அட்டாச் பண்ண டேட்டாவையே கெட் பண்ணி அலர்ட் மெசேஜ்ல ஷோ பண்ணணும். சோ இப்போ நான் இதை ரன் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றேன். ஓகே, இப்போ எனக்கு 2 பட்டன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். நான் எம்டியா ஒரு டிவ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதுல எனக்கு டேட்டா அட்டாச் ஆயிருக்கு. அது எனக்கு தெரியாது. எப்படி அது அட்டாச் ஆயிட்டா இல்லையான்னு கண்டுபிடிப்பேன்னா, 2வது டேட்டால நான் என்ன அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன்? ஹலோ வேர்ல்டு. அது எனக்கு அலர்ட் மெசேஜ்ல ஷோ ஆகும். வெயிட் a minute, அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அலர்ட்டுக்கு கரெக்டா தானே ஸ்பெல்லிங் ஷோ பண்ணிருக்கேன். ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். அதுல செமிகோலன் இதுல செமிகோலன். அலர்ட் மெசேஜ் சாரி, உன்னோட வாய்ஸ் கிளியரா கேட்கலையே. அலர்ட் மெசேஜ் இருக்குல்ல மேம், அதுக்கு கீழே கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிருக்கோம், க்ளோஸ் பண்ணிருக்கோம்ல அதுல. ஓ, இதுலயா? சரி, சரி. இப்போ ஆக்சுவலி செமிகோலன் வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாது. ஓகேவா? இங்க என்ன ப்ராப்ளம்னா வேற ஏதோ சின்டாக்ஸ்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. வெயிட் a minute, நான் பாக்குறேன். ஓகே. என்னன்னா தான் வந்துட்டு ப்ராப்ளமா இப்போ ஐடி நேம் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன். பட்டன் 1, பட்டன் 2, தென் நெக்ஸ்ட் மேம் அந்த அலர்ட் மெசேஜ்ல டாலர் டிவ் கொடுத்துருக்கோம்ல, அந்த டிவ் வந்து சாரி, அதுதான் மிஸ்டேக். கரெக்ட், வெரி குட். அதுதான் இப்பதான் நான் நோட் பண்ணேன். ஓகே, கரெக்ட். அதுதான் மிஸ்டேக். ஓகே,
இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, இத வந்து நீங்க கீழயே எழுதக்கூடாது. ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடிக்கு வெளியில எழுதியிருந்தேன்னா இதுக்கு முன்னாடி, அப்படியே எழுதினாலும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? சோ அத வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் டாட் ரெடிக்குள்ள தான் நீங்க எந்த jQueryனாலும் எழுதணும். சோ அதுதான் அதுக்குள்ளயே எழுதிக்கணும். பிளஸ் இந்த டிவ்வையும் ஆக்சஸ் பண்ண முடியாது மிஸ்டேக். ஓகே. ஆ. இப்ப நமக்கு நம்மளோட டேட்டா வந்துருச்சு. சோ நம்ம அங்க என்ன அட்டாச் பண்ணியிருந்தோம்? ஹலோ வேர்ல்டுங்கிற டேட்டா தானே அட்டாச் பண்ணியிருந்தோம். சோ அந்த டேட்டா நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஆ. ஓகே. சோ இந்த இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம இன்னும் கெட் மெத்தட் பார்க்கலாம். கெட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஈச் மெத்தட் அதுக்கு முன்னாடி ஒரு ஈச் மெத்தட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. இது வந்துட்டு கெட் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள்ல டேட்டா மெத்தட். இதே மெத்தட் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் நான் இதை கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஈச் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். சோ ஈச் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு இந்த மாதிரி இல்லாம ஒரு சிங்கிள் பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். இது நமக்கு வேண்டாம். சோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிங்கிள் பட்டன் மட்டும் வச்சுக்கிறேன். அப்படின்னு ஒரு சிங்கிள் பட்டன். இதுல ஒரு ஐடி நேம் அந்த பட்டனுக்கு கொடுத்துக்கிறேன். ஐடி நேம் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கலாமா? VTN அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இங்க போயிட்டு இதே லைன் தான் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்னன்னா, இப்ப இந்த பட்டனை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து நான் கீழே இந்த பட்டனுக்கு கீழே ஒரு UL அந்த ULக்குள்ள எல்ஐ டேக்ல காஃபி அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு 3 எலமெண்ட் வச்சுக்கிறேன் லிஸ்டுக்குள்ள. ஓகேவா? இந்த ஈச் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை டைம் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். கிட்டத்தட்ட ஃபார் லூப் மாதிரி. ஈச் மெத்தட்ங்கிறது ஃபார் லூப் மாதிரி. பட் நீங்க ஃபார் லூப்புக்கு நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுத வேண்டியது இருக்கும். பட் இந்த ஈச் மெத்தட்ல ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும். சோ இதுக்குதான் jQuery வந்துட்டு கம்மியான கோட்லயே பெரிய பெரிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என் பட்டனை கிளிக் பண்ண உடனே தானே எனக்கு அந்த ஈவென்ட் நடக்கணும். சோ நான் ஹேஷ் VTN என் பட்டனை ஆக்சஸ் பண்றேன். ஆக்சஸ் பண்ணி டாட் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னோட எல்ஐ டேக்ல ஐ மீன் என்னோட யூஎல்குள்ள எல்ஐ இருக்கா? சோ எல்ஐல எத்தனை எலமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும். அந்த ஈச் எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். பிளஸ் அதுல என்ன கொடுத்திருக்கோ அதுதான். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எல்ஐ எலமெண்ட் இருக்கு. ஓகே. அப்ப அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு அலர்ட், ஈச் எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். அதே மாதிரி ஈச் எலமெண்ட் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம இங்க சொல்றோம்ல, அலர்ட் மெசேஜ் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ நடக்கணும்னாலும் அதை நம்ம இந்த ஈச் மெத்தடுக்குள்ள கொடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்ப எல்ஐ மெத்தட் கால் ஆகுது அப்படின்னா, எல்ஐ மெத்தட் கால் ஆனோம்னா அந்த ஈச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். அதுல காப்பி அப்படின்னு ஷோ பண்ணும். அடுத்து ஒரு எல்ஐ மெத்தட் கால் இருக்கா? சோ அந்த எல்ஐ மெத்தட் கால் ஆனோம்னா ஈச் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். அது டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். அடுத்த ஒரு எல்ஐ மெத்தட் இருக்கு ஜூஸ். சோ ஜூஸை வந்துட்டு அது கால் பண்ணி அதுக்கப்புறம் ஈச் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி அலர்ட் மெசேஜ்ல ஜூஸ் அப்படின்னு ஷோ ஆகும். சோ இப்படிதான் எனக்கு ஷோ ஆக போகுது. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அடுத்து என்ன பண்ணணும்? அப்ப அந்த எல்ஐ டேக்க வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்.
சோ எத்தனை எலிமெண்ட் எத்தனை இது எல்ஐ டாக்ல இருக்குதோ ஈச் எலிமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஃபங்க்ஷன் அந்த அலர்ட் மெசேஜ்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது. ஓகே, இங்க போயிட்டு அலர்ட்ல நான் என்ன பண்றேன் டாலர் ஆஃப் டாட் டெக்ஸ்ட். இந்த திஸ் டாட் டெக்ஸ்ட் எதுக்கு வாங்குறோம்? இந்த திஸ் நம்ம நேத்தே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். திஸ்ங்கிறது எதுக்குன்னா கரண்டா இருக்கக்கூடிய எலமெண்ட உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒண்ணு நினைக்கிறேன். திஸ்ங்கிறது எதுக்கு அப்படின்னா அது இப்போ திஸ்னாலே கரண்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப கரண்டா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எனக்கு கெட் பண்ணி ஷோ பண்ணணும் அப்படின்னா அததான் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவேன். சோ இப்ப கரண்டா அது காஃபில இருக்கு அப்படின்னா காஃபி அப்படின்னு நமக்கு அலர்ட் மெசேஜுக்குள்ள இங்க நமக்கு என்ன வேல்யூ ஷோ ஆகணும் தானே நமக்கு எழுதியிருக்கோம். இப்போ என்னோட கரண்டா என்னோட ஃபர்ஸ்ட் எல்லையில தான் இருப்பேன். சோ ஃபர்ஸ்ட் எல்லையில ஈச் மெத்தட் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய திஸ் டாட் டெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டாலர் திஸ் டாட் டெக்ஸ்ட். அடுத்து கரண்டா நான் எதுக்குள்ள இருப்பேன் டி எல்லை அந்த எல்லைக்குள்ள இருப்பேன். அதோட வேல்யூ என்னது அதோட டெக்ஸ்ட் என்னது டி. சோ அந்த டி எனக்கு ஷோ பண்ணும். அடுத்து கரண்டா நான் எதுக்குள்ள இருப்பேன் ஜூஸ்ங்கிற அந்த எல்லை டேக்ல இருப்பேன். சோ அப்ப அதோட டெக்ஸ்ட் என்னது ஜூஸ் அப்படிங்கறத நம்ம கலர் மெசேஜ் ஷோ ஆகும். இப்ப நான் இதை ரன் பண்றேன். கிளிக் பண்ணிருக்கா? சோ ஃபர்ஸ்ட் காஃபி ஷோ பண்ணுதா? ஓகே, இப்ப என்ன ஆகிரும் செகண்ட் இதுக்கு போயிடும். அப்போ இப்ப கரண்டா என்ன இருக்கு டீ இருக்கு. சோ அதனால டீ ஷோ ஆகுது. அடுத்து கரண்டா என்ன இருக்கு டெக்ஸ்ட் ஜூஸ். சோ ஜூஸுக்குள்ளது ஷோ ஆகும். இந்த திஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்னா கரண்டா நம்ம எதுல இருக்கிறோம் அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் திஸ். கரண்டா இருக்கிற வேல்யூ ஷோ பண்ணணும்னா அதுக்கு திஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். திஸ் மீன்ஸ் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு வேல்யூ எடுக்க போறோம். அது என்ன வேல்யூ இருக்குன்னா கரண்ட் வேல்யூ. நம்ம எதுல இப்ப கரண்டா இருக்குமோ அதோட வேல்யூ. சோ அடுத்து என்னது அப்படின்னா ஈச் மெத்தட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கெட் மெத்தட். கெட் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நினைவு இருக்கா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணோம், எம்டியா ஒரு டிவ் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை ஆக்சஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை ஆக்சஸ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நம்ம இதுக்கு தாண்டி இந்த நோட் கான்செப்ட் பண்ணும்போது நம்மளே ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிருக்கோம். இங்கெல்லாம் நம்ம H1ங்கிற ஒரு எலமெண்ட்டை நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நினைவு இருக்கா? நோட நம்மளே கிரியேட் பண்ணி பேராகிராஃப் கிரியேட் பண்ணோம், H1 கிரியேட் பண்ணோம். நினைவு இருக்கா? மேபி சாய்வர்ஷினி அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. சரண்யா உங்களுக்கு நினைவு இருக்கா? நோ மேம், நான் அட்டெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். யா சரி, ஓகே, நான் அது சொல்றேன். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ல பதிலாதான் இப்போ நம்ம கெட் மெத்தட்ல வந்துட்டு ஈஸியா பண்ணுவோம். என்னன்னா இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே எம்டியா ஒரு பேராகிராஃப கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பேராகிராஃப் எம்டியா கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃப கெட் பண்ணி அதுக்குள்ள இன்னர் HTML அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்டை இன்செர்ட் பண்ணுவோம். இவ்வளவு நாளா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளே ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். சோ கிரியேட் பண்றதுக்கு என்ன அப்படின்னா ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு வழக்கமா கிரியேட் பண்ணி வச்சிருப்போம், அதை ஜஸ்ட் கெட் பண்ணுவோம். இங்க கிரியேட் எலமெண்ட் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேகையே நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேவா? இப்படி கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி சின்டாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஆட் பண்றது எது கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதுக்குள்ள என்ன வேல்யூ ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்ச இன்னொரு கான்செப்ட். இது வந்து நோட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சோ நம்மளே ஒரு நோட கிரியேட் பண்றோம், எலமெண்ட்டை கிரியேட் பண்றோம். அந்த எலமெண்ட்டுக்குள்ள நம்மளே டெக்ஸ்ட் ரெண்டுமே எதுக்குள்ள நடக்கும்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளேயே நடக்கும். வழக்கமா கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கெட் தான் பண்ணுவோம். பட் இந்த
மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு எலமெண்ட்டே கிரியேட் பண்ணி, அந்த எலமெண்ட்டுக்குள்ள ஆட் பண்ணக்கூடிய டெக்ஸ்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு மெத்தட் தான் கெட் மெத்தட். கெட் மெத்தட்ல எக்ஸாம்பிள் நோட் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப் இருக்கு. இப்போ கெட் த பிடோம் எலமெண்ட் அப்படின்னா, நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? திருப்பி ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டையே கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப் எலமெண்டோட நோன் நேம டிஸ்ப்ளே பண்ணி, அப்புறம் அதுல கன்டென்ட் எத ஆட் பண்ணுவோம்? ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேராகிராஃபோட கன்டென்ட்ட ஆட் பண்றோம். ஓகேவா? சோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரே ஒரு பட்டன். அடுத்து ஒரு பேராகிராஃப். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, டாலர் டாக்குமெண்ட் சாரி இதுக்குள்ள போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஃபங்க்ஷன் எழுதணும்னா எழுத போறேன். VTN டாட் இன். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, நானே இப்ப என்ன சொன்னேன்? ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும்ல. அந்த டெக்ஸ்ட் எதை இன்சர்ட் பண்ண போறேன்னா, இங்க திஸ் இஸ் அ பேராகிராஃப்னு ஒரு எலமெண்ட் இருக்கா? சோ அந்த பேராகிராஃப் எலமெண்டோட டெக்ஸ்டையே அப்படியே இன்சர்ட் பண்ண போறேன். சோ டாட் கெட். சோ நீங்க இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கெட் பண்ணா மட்டும் போதும். ஆக்சுவலி இல்ல. இங்க நம்ம அந்த பேராகிராஃப் எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணல. சாரி சாரி. அது வேற எக்ஸாம்பிள். சாரி. இங்க ஜஸ்ட் கெட் மெத்தட யூஸ் பண்ணி கெட் மட்டும் தான் பண்ண போறோம். இங்க நம்ம பேராகிராஃப் எலமெண்ட்ட கிரியேட் பண்ணல. சாரி. ஓகே. அது வேற கான்செப்ட். அது வேற எக்ஸாம்பிள். அத நம்ம பார்ப்போம். சோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பேராகிராஃப்ல உள்ள எலமெண்ட்ட கெட் பண்ணி இந்த டிவ்ல ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். வழக்கமா பண்ற மாதிரி எம்ப்டி டிவ கிரியேட் பண்ணி தான் ஆட் பண்ண போறோம். வேற எக்ஸாம்பிள் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஓகே. இங்க நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பேராகிராஃப் குடுக்கல, திஸ் இஸ் அ பேராகிராஃப். அதோட கன்டென்ட்ட ஜஸ்ட் கெட் பண்ணிட்டு, அந்த கெட் பண்ண கன்டென்ட்ட என்ன பண்ண போறோம்னா, இந்த டிவ்வுக்குள்ள ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் எக்ஸ்க்குள்ள நம்ம இந்த பேராகிராஃபோட கன்டென்ட்ட கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சோ அதுக்கு செலக்ட் பண்றேன். பேராகிராஃப செலக்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் அதுல உள்ள கன்டென்ட்ட மட்டும் கெட் பண்ணிட்டு, சோ கெட் ஆஃப் 0ங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ. எதுக்கு அப்படின்னா, இதுக்கு அடுத்து நம்ம படிப்போம் அதுல. அது இப்போ இங்க வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. இன்கேஸ் ஒரு எல்லை யூஸ் பண்றீங்க, ஆர் அதர்வைஸ் வேற ஏதாவது நெறைய பேராகிராஃப் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி 1, 2, 3 அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற பேராகிராஃப், செகண்ட் இருக்கிற பேராகிராஃப் அந்த மாதிரி கெட் பண்றதுக்காண்டி இப்போ நமக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. சோ அதனால கெட் ஆஃப் 0 அவ்வளவுதான். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், கெட் பண்ணி இருக்கிற எலமெண்ட்ட நான் எம்ப்டியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க டிவ்வுக்குள்ள இன்சர்ட் பண்றேன். அவ்வளவுதான். டாட் டெக்ஸ்டா இன்சர்ட் பண்ண போறேன். இங்க நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல, அலர்ட்டுக்குள்ள டெக்ஸ்டா தானே இன்சர்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம இங்க டெக்ஸ்டா இன்சர்ட் பண்ண போறோம். எப்படி இன்சர்ட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்குள்ள நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்?
பேராகிராஃப் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நார்மலா நம்ம ஒரு பேராகிராஃப செலக்ட் பண்ணணும்னா அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணா போதும். அவ்வளவுதான். சோ செலக்ட் பண்ணி அதோட டெக்ஸ்ட் கெட் பண்றதுக்கு கெட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ரெண்டுமே என்ன ஆயிருக்கு? எக்ஸ்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப இப்ப நம்ம எக்ஸ் டாட் நோட் நேம், இந்த நோட் நேம் என்ன பண்ணும்னா நம்ம எந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா நோட் நேம பி அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். H1 எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா நோட் நேம், அதோட நோட் நேம் என்னது H1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நான் பட்டனை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன்னா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நோடோட நேம ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது நான் டபுள் கோட்ஸ்ல நார்மலா கோலன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பிளஸ் அடுத்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? எக்ஸ் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல். இன்னர் ஹெச்டிஎம்எல்னா அந்த எக்ஸுக்குள்ள இன்சைட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கண்டென்ட். ஓகே, சோ அதோட நோட் நேம் கோலன், அப்புறம் அந்த எக்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃப் குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அதை இன்னர் ஹெச்டிஎம்எல் வச்சு கெட் பண்ணி. சரி, ஷோ ஆகுதா? பேராகிராஃப் நோடு, இது என்ன நோடு? பேராகிராஃப் நோடு. சோ கிளீன் ஷோ ஆயிருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் இங்க ஷோ பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இங்க நம்ம டிப்ப நம்ம கிரியேட் பண்ணல. ஓகேவா? எம்டி டிப்ப வந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை ஜஸ்ட் இங்க செலக்ட் பண்ணி அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இது கெட் மெத்தட். இண்டெக்ஸ் மெத்தட் ஒண்ணு இருக்கு. இண்டெக்ஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஈச்ல வந்து நம்ம டெக்ஸ்ட ரிட்டர்ன் பண்ணோம்ல. இந்த ஈச் மெத்தட்ல நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? அலர்ட் மெசேஜ்ல டெக்ஸ்ட ரிட்டர்ன் பண்ணோமா? அதே இதுல இப்ப இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணா எப்படி இருக்கும்? அதுக்கு அதே மாதிரி ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனுக்கு சும்மா டைட்டில் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு ஐடி நேம் என்ன கொடுத்துக்கலாம்னா ஐஎன்டி அப்படின்னு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? document dot ready function டாலர் ஆஃப், நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆஸ் நம்பர் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணா நீங்க என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு யூஎல், அதே மாதிரி ஒரு எல்ஐ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். எல்ஐக்குள்ள அதை டெலிட் பண்ணிக்கணும். ஒரு எல்ஐ, அடுத்து ஒரு எல்ஐ, ஓகே. ஸோ இந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ணா கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். என்ன அலர்ட் மெசேஜ் அப்படின்னா இங்க எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டுக்கும் எனக்கு என்ன ஷோ ஆகும்னா அதோட இண்டெக்ஸ் ஷோ பண்ணணும். ஓகே, சரி பட்டனை கிளிக் பண்ணா இல்ல, இந்த எல்லையை கிளிக் பண்ணா. நான் இங்க 3 எலிமெண்ட் வச்சிருக்கேனா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் எல்லையை கிளிக் பண்ணும்போது அதோட அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். செகண்ட் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் ஷோ ஆகணும். அந்த மாதிரி அலர்ட் மெசேஜஸ்ல என்ன ஷோ ஆகணும்னா திஸ் டாட் இண்டெக்ஸ், நான் எந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்றேனோ, எந்த எல்லையை கிளிக் பண்றேனோ அதோட இண்டெக்ஸ் எனக்கு ஷோ ஆகணும். ஓகே,
நான் காஃபிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லை அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு 0ன்னு ஷோ ஆகுதா. அடுத்து டீங்கிறது 1 இண்டெக்ஸ் ஆஃப் 1ல இருக்கு. அடுத்து ஜூஸ்ங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் 2ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன மெத்தட் அப்படின்னா ரிமூவ் டேட்டா மெத்தட். ஓகே, நோ கான்ஃபிளிக்ட்ல நோ கான்ஃபிளிக்ட் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு எலமெண்ட்டை ஒரு பேராகிராஃபை ஹைட் பண்றது நம்ம பார்த்திருப்போம் தானே. இது நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிருக்கவும் செய்வோம். ஓகே, சோ அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா நோ கான்ஃபிளிக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு நோ கான்ஃபிளிக்ட் மெத்தடோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஒரு ஏதாவது ஒரு வேரியபிளையோ இல்ல ஏதாவது ஒரு பேராகிராஃப் இது மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த நியூ கான்ஃபிளிக்ட் நோ கான்ஃபிளிக்ட் மெத்தட் அதுல ஒரு பார்ட் தான் இந்த ஹைடு. அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, நம்ம அதை ஆல்ரெடி பார்த்ததுனால நான் அதை விட்டுறேன். ஓகேவா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு பேராகிராஃப் ஹைட் ஆகுறத வந்து நம்ம மெத்தட் அன்னைக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால அதை நான் ஒமிட் பண்ணிட்டு இந்த ரிமூவ் டேட்டாக்குள்ள போறேன். ரிமூவ் டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, அட்டாச் த div element அப்படிங்கும்போது ஒரு div elementக்குள்ள நம்மளோட கண்டென்ட் அட்டாச் ஆச்சு. ஓகேவா, அட்டாச் ஆகி நம்மளுக்கு அலர்ட் மெசேஜா அந்த அந்த அட்டாச் ஆன div நம்ம ஷோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பட்டன் 2 கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படின்னா அது டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் அங்க அட்டாச் பண்ண உடனே நம்ம அலர்ட் மெசேஜா பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கிரீட்டிங்ல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த அட்டாச் பண்ணிருக்க டேட்டாவை டெலீட் பண்ண ரிமூவ் பண்றேன். சோ ரிமூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிருது, அந்த டேட்டா ரிமூவ் ஆகிருது. சோ நான் அதுக்கப்புறம் அலர்ட் மெசேஜை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்க அலர்ட் மெசேஜ்ல அன்டிஃபைன்டுன்னு வருது. ஓகே, இப்ப நான் அந்த எக்ஸாம்பிள் பண்றேன். அதுக்கு இந்த 3 எலமெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதே ஃபங்க்ஷன் தான். பட்டன் 1 கிளிக் பண்ண உடனே அலர்ட் மெசேஜுக்கு பட்டன் 2 கிளிக் பண்ண உடனே அலர்ட் மெசேஜ் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோம்ல. இதுல நம்ம பட்டன் 2 கிளிக் பண்ணா டேட்டாவை ரிமூவ் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இப்ப பட்டன் 1 கிளிக் பண்ண உடனே எனக்கு அட்டாச் ஆயிருமா, அட்டாச் ஆன உடனே எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆனா நல்லா இருக்கும். அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா greeting is அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்றேன், என்னோட div ஆக்சஸ் பண்றேன். அந்த divக்குள்ள இங்க அந்த கோட் எழுதிருக்கோம்ல, இங்க எழுதுறதுக்கு பதிலா இந்த அலர்ட் மெசேஜ நான் இந்த பட்டன் 1லயே அதை அட்டாச்சும் பண்ணி இந்த div இன்செர்ட் பண்ணி அதுக்குள்ள அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி பட்டன் 2ல எழுதிருந்தாங்க தனியா. இதை நான் பட்டன் 1க்குள்ளேயே அதே கூட எழுதுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இந்த கோட ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். ஓகேவா, ஜஸ்ட் அதுல நம்ம பட்டன் 2 கிளிக் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுற மாதிரி வச்சோம். இங்க பட்டன் 1 கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அது அட்டாச்சும் ஆகி அலர்ட் மெசேஜும் ஷோ பண்ற மாதிரி வச்சிருக்கோம். பட்டன் 2 கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகணும், ஜஸ்ட் ரிமூவ் ஆகணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா பட்டன் 2 கிளிக் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்றீங்க, அந்த டிவ்க்குள்ள தானே அந்த டேட்டா அட்டாச் ஆயிருக்கு. சோ அந்த டிவ்ல இருந்து அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணி விட போறோம். ஸோ டாட்
remove டேட்டா. இந்த இடத்துல ரிமூவ் டேட்டா யூஸ் பண்ணி என்ன டேட்டாவை ரிமூவ் பண்ண போறோம்? அந்த டேட்டாக்கு என்ன நேம் வச்சிருக்கோம்? கிரீட்டிங் நேம் வச்சிருக்கோமா? ஸோ கிரீட்டிங். ஸோ இதுக்காண்டி தான் நீங்க வேல்யூவை கொடுக்காம அந்த வேல்யூக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூக்கு ஒரு நேம் கொடுத்தாச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அலர்ட் மெசேஜஸ்ல அன்டிஃபைன்டுன்னு வரும். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். பட் ரெண்டாவது டைம் அன்டிஃபைன்ட் ஆகும். ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணி அட்டாச் பண்ண டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நமக்கு அன்டிஃபைன்டுன்னு வரும். அங்க போயிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து புக்ல டேட்டா அட்டாச் பண்ணியிருக்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பட் இப்போ எனக்கு அன்டிஃபைன்டுன்னு வரும். ஏன்னா நான் அந்த பிரிண்ட் பண்ண அட்டாச் பண்ண அந்த டேட்டாவை டெலீட் பண்ணிட்டேன். மேம் பட்டன் ஒன்ல அலர்ட் மெசேஜ்ல டபுள் கோட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. சொல்லுங்க. பட்டன் ஒன்ல அலர்ட் மெசேஜ்ல டபுள் கோட்ஸ் கொடுக்காம இருக்கு. ஓகே ஓகே. இந்த மிஸ்டேக் நான் அடிக்கடி பண்றேன். அட்டாச் த கண்டென்ட் யூஸ் பண்ணா நமக்கு அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் ரிமூவ் த டேட்டா கொடுத்தோன்னே அது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு? அன்டிஃபைன்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அரேவா கன்வெர்ட் பண்றதுக்கு டூ அரே அப்படிங்கிற இந்த மெத்தட். இது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலா இருக்கிற எல்ஐ டேக அரேவா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த இதுக்கு இது கொஞ்சம் தேவையில்லாத வேலை மாதிரி தான் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் நமக்கு ப்ராஜெக்ட்ல சில விஷயத்த அரேயா கன்வெர்ட் பண்ணாதான் அதுல சில ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வேற எலமெண்டா இன்செர்ட் பண்ணிருக்கத நம்ம அரேயா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். Okay? அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டூ அரே மெத்தட். ஸோ நான் இனிஷியலா இங்க எல்லை கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா அதை அரேவா கன்வெர்ட் பண்ணி ஃபார் லூப்ல பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் ஈச் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணேன்னா அலர்ட் மெசேஜ்ல அதோட டெக்ஸ்ட பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இங்க வந்துட்டு இன்னர் HTML யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் i is equal to 0னா ஃபர்ஸ்ட் காஃபிக்குள்ள போகும். அடுத்து மில்க்குள்ள போகும். அடுத்து சோடாக்குள்ள போகும். லென்த் வந்து எவ்வளவு லென்த் கொடுத்துருக்கோமோ அந்த அரேயோட லென்த் வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு லென்த்துக்கும் நம்ம என்டர் ஆகும் போதும் நமக்கு அந்த இன்னர் HTML யூஸ் பண்ணி அந்த அரேல உள்ள அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டே போகும். ஓகே. இந்த இதையும் எக்ஸாம்லயும் பார்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி பட்டன் கிளிக் பண்ணோம்னா அந்த ஈச் மெத்தட்ல பண்றோம்ல அதே மாதிரிதான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம்னா இங்க அரேயா கன்வெர்ட் பண்ணிட்டு பண்றோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எதா கன்வெர்ட் பண்ண போறோம்? எல்லையை தான் அரேவா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ நான் இங்க டு அரே
ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அந்த அரே ஆக்சஸ் பண்ணி i is equal to 0. நான் ஃபர்ஸ்டே வேர்ல டிக்ளேர் பண்ணிட்டேன் இங்க i is equal to 0. ஐயோட லென்த் வந்துட்டு x டாட். நம்ம சொன்னால அந்த சைஸ்னு ஒரு மெத்தட் படிச்சோம்ல, சைஸ்க்கு பதிலா வெர்ஷன் 3ல அந்த சைஸை டெலீட் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலா லென்த் மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு பதிலா எக்ஸ் டாட் அந்த எக்ஸோட சைஸை கண்டுபிடிக்கிறது. சைஸ் மீன்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அந்த அரேல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க, சைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து லென்த் மெத்தட் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அலர்ட் மெசேஜ்ல ஒவ்வொரு எக்ஸோட அந்த அரேக்குள்ள உள்ள எக்ஸ் ஆஃப் ஐனா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை மென்ஷன் பண்றாங்க. இப்ப எனக்கு 3 எலிமெண்ட் இருக்குன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 0, 1, 2 இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்குள்ள என்டர் ஆகும்போது இப்ப 0th பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னா அதோட இன்னர் HTML பிரிண்ட் பண்றோம். ஓகேதானே? சரிடா, டாட்டுக்கு பதிலாக கமா யூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் கொடுக்குறேன். இப்ப காஃபி பிரிண்ட் ஆகுதா? அடுத்து டீ அண்ட் தென் ஜூஸ். ஈச் மெத்தட் தான், பட் இங்க அரேவா கன்வெர்ட் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த மெத்தடை பண்ணிருக்கோம். இதுக்கு நீங்க தோணலாம், இதுக்கு ஈச் மெத்தடே பண்ணலாமே, இதுக்கு அரேவா கன்வெர்ட் பண்ணி இப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். சம்டைம்ஸ் இங்க நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம், அதனால நமக்கு ஈச் மெத்தட் ஓகேன்னு தோணும். வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுல அரே தான் யூஸ் பண்ண முடியும், அரே யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னா கண்டிப்பா நம்ம அரேயா கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனாலதான் இங்க அரேவா கன்வெர்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் மெத்தட்ஸ். ஸோ இதுதான் மிஸ்செலேனியஸ் மெத்தடு. இந்த காமனா இந்த மெத்தட்ஸ் பேர் தான் மிஸ்செலேனியஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது மூலியமா டேட்டாவை கெட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், அண்ட் தென் அரேவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.